இன்னைக்கு தவக்கல் ஃபால்ஸ் தான் போகிறோம். மழை இல்லாத சீசன்லையும் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது ஒரு ஹிடன் ஸ்பாட் தான். இது மாதிரி லொக்கேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷனுக்கு எப்படி போகலான்றதை நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டு வரேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த லொக்கேஷன் போகிறதுக்கு நம்மளோட கைடு இவங்க தான். இவங்க நேம் ஹாரிஸ். இவங்க ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஆட்டோ டிரைவர். இவங்களுக்கு ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹிடன் ஸ்பாட்டுமே தெரியும். நம்மளை அழகாக அந்த லொக்கேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரிவாண்ட்ரம் போகிறதா இருந்தால் இவங்களை காண்டாக்ட் பண்ணி இவங்க ஆட்டோலே போயிடலாம். எல்லா லொக்கேஷன்ஸுமே அவங்க ஃபர்ஸ்ட் போய் கீழே இறங்கி நம்மளை சேஃபாக கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஜேர்னி ரொம்ப சேஃபாக இருக்கும். இவங்களை கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணலாம். நம்ம இங்கேருந்து இந்த லொக்கேஷனுக்கு எப்படி போகலாங்கிறத சொல்கிறேன். இந்த தவக்கல் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு எந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் எதுவுமே கிடையாது. நீங்கள் பொன்முடி போகிறதுக்கு முன்னாடியே ரைட்டில் இந்த மாதிரி ஒரு கான்கிரீட் ரோடு சின்னதாக போகும். இது பாதி கான்கிரீட் ரோடு, அதுக்கப்புறம் ஃபுல்லுமே மண்ணாக தான் இருக்கும். இந்த ரோடுக்குள்ளாடி நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். போகக்கூடிய ஸ்பாட்டுமே ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். இந்த ரோடு நேராக கொண்டு போய் நம்மளை தவக்கல் ஃபால்ஸில் தான் கொண்டு போய் சேர்க்கும். நம்ம அங்கேயே ஆட்டோ இல்லைன்னா பைக், கார் இதை நிறுத்திக்கலாம். நம்ம ட்ரிவாண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தே இவங்க கூட தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சம்மர் டைம் தான். மத்தியானம் தான் இந்த இடத்துக்கு ரீச் பண்ணோம். நல்ல வெயிலாகவும் இருக்குது. இந்த லொக்கேஷன் சுற்றி பார்த்தீங்கன்னாலே ரொம்ப அமைதியாக இருக்கும். அதிகமாக நிறைய பேருக்கு இது தெரியாது. இது ஒரு ஹிடன் ஸ்பாட் தான். இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டோம்னா நம்ம தவக்கல் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் போயிடலாம். அங்கேருந்து நம்ம கொஞ்சம் உள்ளே போக வேண்டியது இருக்கும். ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும் இந்த ஜேர்னி. நம்ம இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட போய் பார்க்கலாம் அதனோட வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இருக்கும். எல்லாமே ஒரு மாதிரி லைக் ஹில்ஸ் மாதிரி தான் இருக்கும். சுற்றியுமே ஃபுல்லும் ஃபாரஸ்ட் ஏரியா தான். மழை டைம்ல எல்லாம் வந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வரைக்குமே தண்ணி வந்துடும். நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ சம்மர்னால தண்ணி ரொம்ப குறைவாக இருக்கு. இது நம்ம என்ட்ரன்ஸ் தான். நம்ம இங்கேருந்து உள்ளே போக வேண்டியது இருக்குது. உள்ளே தண்ணி ஃப்ளோ நிறைய இருக்குது. இங்கே சம்மர்லேயுமே தண்ணி நிறைய ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கும். நம்ம இங்கேருந்து நடந்து இது வழியாக உள்ளே போயிடலாம். போய் உங்களுக்கு அந்த வியூவை காணிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணியும் ரொம்ப சுத்தமாக இருக்கும் இந்த லொக்கேஷனில். உள்ளே போகலாம். நம்ம இந்த சின்ன பிரிட்ஜ் வழியாக தான் போய் அந்த குளிக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். போயிட்டு அங்கேருந்து மேலே ஏறி போனோன்னா அங்கே வியூ ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த சின்ன ஃபால்ஸில் போய் நம்ம குளிச்சுட்டு மேலே போகலாம். மழை பெஞ்சு தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நடக்க முடியாது. நம்மளால் உள்ளே வர முடியாது. இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கல்ல எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதான் இன்னுமே இது ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹாரிஸை பார்த்தீங்கன்னா அவங்களே தான் உள்ளே போய் அவங்களே ஃபஸ்ட்டு போய் அந்த இடம் எப்படி இருக்குது, இந்த இதிலெல்லாம் நடந்து போக முடியுமா, இல்லாட்டி தண்ணி பட்டு நல்லா வழுக்காக இருக்கான்னு சொல்லி அவங்களே பார்த்துட்டு நம்மளை அதுக்கப்புறம் பின்னாடி வர சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட சேஃப்டியை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இவங்க போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு ரெண்டாவது நம்ம போய் உள்ளே இறங்குறோம். இதுக்கு மேலே இன்னொரு ஸ்பாட் இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்கும். இது வழியாக தான் மேலே ஏறி போகணும். நம்ம இங்கே முடிச்சுட்டு அங்கே போயிடலாம். நம்ம இப்போ மேலே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல லொக்கேஷன். நம்ம தண்ணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்குது. நம்ம இதில் இறங்கி சைடில் நின்று குளிச்சுக்கலாம். ஆளாக இருக்காது. உள்ளே போகிறதா இருந்தால் கண்டிப்பாக நீச்சல் தெரிஞ்சுக்கணும். நம்ம இதிலேருந்து குளிச்சுட்டு இந்த ஏரியா பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே குளிக்கிறதுக்கு வேண்டி காலையில். ஏன்னா இப்போ மற்ற இடங்கள்ல எல்லாம் தண்ணி இல்லை, ஆனால் இங்கே நிறைய தண்ணி இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்களே பார்த்துட்டு வாங்க.
இங்கே ஏற்கனவே ஒரு டீம் குளிச்சுட்டு இருக்காங்க, அவங்க கூட நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். இப்படி நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா இங்கே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்ல ஒரு லொக்கேஷன். இன்னும் ஃபுல்லாக நீங்கள் இந்த வியூ எல்லாம் பாருங்கள், இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. பெரிய ஸ்டிக்கர் தான் இன்னும் நல்லா இருக்கும். 300 மீட்டர் வரும். நாங்கள் സ്ഥലത്തിന്റെ പേര് പറയാം. നിങ്ങൾ സംസാരിക്കുക, വീഡിയോ ആണ്. இந்த டீம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்கில்டு டீமுங்க. இவங்க வந்து நல்ல நீச்சல் தெரியும் இவங்களுக்கு. இவங்க ஆழம் வரைக்கும் போவாங்க, கடல்லையுமே இவங்க போய் நீச்சல் அடிச்சிருக்கேன்றாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்ததுக்கு. நீங்களும் இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹாரிஸை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஹிடன் லொக்கேஷன்ஸுக்கு உங்களையும் கூட்டிகிட்டு போவாங்க. அவ்வளோ வாங்க போய் அவ்வளோ வாங்க. இல்லை சாப்பிட்டு போயிடலாம். இப்போ போவோம்.